ஸ்ரீலங்காவில் 18 வயசுக்கு மேற்பட்ட அனைவரும் வந்து இப்போ டிஐஎன் நம்பர், அதாவது டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த டிஐஎன் ஐடி எப்படி நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல eservice.irt.gov.lk என்ற வெப்சைட்டுக்கு போய்ட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்துட்டு டேக்ஸ் பேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் லோக்கல்னு செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்படி ஒரு பேஜுக்கு போவோம். இந்த பேஜில் வந்து நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து இதில் ஷோ ஆகி கொண்டிருக்கும். இப்போ இந்த பேஜில் வந்து நீங்கள் கட்டாயமாக ஃபில் பண்ண வேண்டிய ஃபீல்டுகளுக்கு முன்னால் வந்து இப்படி ரெட் கலர் ஸ்டார் மாதிரி போட்டிருப்பாங்க. அது தவிர இருக்கிற மற்ற ஃபீல்டுகள் வந்து கட்டாயம் ஃபில் பண்ணணும் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபில் பண்ணாலும் ஒரு இஷ்யூ இல்லை, நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து அப்ளிகண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், இதில் வந்து உங்களோட என்ஐசி நம்பரை கொடுத்துக்கொள்ளணும். அடுத்து வந்து ஃபுல் நேம் ஆஃப் அப்ளிகண்ட், அடுத்து வந்து நேம் வித் இனிஷியல், இதில் வந்து நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸ் ஆண்டர் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து கண்ட்ரி ஆஃப் பர்த் வந்து இதில் வந்து ஸ்ரீலங்கா. நீங்கள் ஆல்ரெடி மேலே வந்து என்ஐசி நம்பர் கொடுத்தால இங்கே வந்து ஜெண்டரும் நேஷ்னாலிட்டி வந்து ஃபோட்டோவாக செலக்ட் ஆகிடும். உங்களுக்கான ப்ரிப்பேர் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, தமிழ். அடுத்து வந்து ப்ரிப்பேர் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது உங்களுக்கு வந்து என்ன வேயில் வந்து உங்களுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்றதை பற்றி போட்டிருக்கு. எஸ்எம்எஸ்ஸாக மெயிலான்றதை பற்றி நான் வந்து இமெயில்ன்ற செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து உங்கள்கிட்ட வந்து வெப்சைட் URL இருந்தால் அதை கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் வந்து அதுவும் மோட்டோவாக செலக்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து டுவல் சிட்டிசன்ஷிப், அது வந்து நோண்டு தான் டிக் ஆகிருக்கும். உங்களுக்கு டுவல் சிட்டிசன்ஷிப் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் என்ன கொடுத்துட்டு எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம், நீங்கள் உங்களுக்கு இன்கம் என்ன வேலை வருதுன்றது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்களா, அல்லது வேலை செய்கிறீங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா, அல்லது இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்களா சம்மந்தமானதுன்னு சொன்னால் வேலை ஒன்றும் செய்யலையேண்டா ஏதாவது சென்று கொடுத்துட்டு என்னென்ன இதில் டைப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து ப்ரொஃபஷன் வந்து இதில் வந்து நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்கன்ற சம்மந்தமாக கொடுக்கணும். இதில் இருக்கிறதுல வந்து நீங்கள் செய்கிற தொழில் வந்து இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் டைப் பண்ணிக்கொள்ளணும். அப்படி இதில் இருக்குதுன்னு சொன்னால் தேவையில்லை. அடுத்து வந்து நியரஸ்ட் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து கட்டாயம் கொடுக்க தேவையில்லை, கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பெர்மனெண்ட் அட்ரஸ் வந்து உங்களோட வீட்டுக்கு நம்பர் இருந்ததுன்னு சொன்னால் அந்த நம்பரை கொடுத்துக்கொள்ளலாம். அட்ரஸை கொடுத்ததுக்கு பிறகு வந்து போஸ்டல் கோட், இதில் வந்து நீங்கள் எந்த இடம் கொடுத்தீங்களோ அந்த இடத்து இந்த போஸ்டல் கோட்டை வந்து இதில் கொடுக்கணும். அவங்களோட ஏரியாக்கான போஸ்டல் கோட் தெரியலையாண்டா countrysipcode.com போயிட்டு இதில் வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த மாவட்டம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு என்ன சிட்டின்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிங்க சொன்னால் இதில் வந்து உங்களோட இடத்துக்கான போஸ்டல் கோட் வந்து ஷோ ஆகும். இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து ப்ரொவின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரொவின்ஸ் வந்து நான் வந்து நொதர்ன்றதால நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுற ப்ரொவின்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து டிஸ்ட்ரிக்ஸ் ஆகும். நான் வந்து எப்னா. அடுத்து வந்து டிவிஷனல் செக்ரட்டரி என்னன்றது உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம்.
நாம் வந்து உடுவில். அது வந்து ஜிஎஸ் டிவிஷன் வந்து நின்று போகணும். உங்களோட ஏரியா டைப் பண்ணிங்கன்னா அதிலே ஷோ ஆகும். அடுத்து வந்து ரெசிடென்சியல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் கொடுத்துக்கணுங்க. போஸ்டல் கோட்டையும் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கான்டாக்ட் நம்பர். இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே மேலே கொடுத்துருப்பீங்க, என்ன வேயில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு சம்மந்தமானது எஸ்எம்எஸ்ன்னு கொடுத்துருந்தா இங்கே வந்து மொபைல் நம்பர் வந்து கட்டாயமாக கேட்டிருப்பாங்க. நான் இமெயில் அண்டு கொடுத்ததால இங்கே இமெயில் நம்பரை கட்டாயமாக கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோன் நம்பரும் கொடுத்துக்கொள்ளலாம், இமெயில் அட்ரஸும் கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து பேங்க் இன்ஃபர்மேஷன். இது வந்து கட்டாயமானது இல்லை, நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம், நிரப்பிக்கொள்ளாமலும் விடலாம். அடுத்து வந்து ஃபேமிலி இன்ஃபர்மேஷன். இதில் வந்து நீங்கள் சிங்கிளாக இருந்தால் சிங்கிள்னு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நீங்கள் மேரிடாக இருந்தீங்கன்னா மேரிடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட மனைவியின் பெயர், மனைவியின் ஐசி நம்பர், மனைவி ஏற்கனவே டிஐஎன் நம்பர் எடுத்திருந்தாங்கன்னா அந்த நம்பரை கொடுக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணாட்டி கொடுக்காமலும் விடலாம், கட்டாயமானது இல்லை. உங்களோட பிள்ளைகள் இருந்தால் ஆட் சைல்டு செலக்ட் பண்ணிவிட்டு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துக்கொள்ளலாம். 18 வயசுக்கு மேலுன்னு சொன்னால் இதில் வந்து என்ஐசி நம்பர் கொடுக்கலாம். அடுத்து வந்து இண்டிவிஜுவல் பிஸ்னஸ். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதில் வந்து சப் டாக்குமெண்ட் டைப்பில் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் என்ஐசி கார்டு, அதாவது நேஷனல் ஐடென்டி கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து செலக்ட் ஃபைலுக்கு போயிட்டு நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற இமேஜாக அல்லது பிடிஎஃபை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து பர்பஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். இதில் வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிக்கொள்ளணும்னா டேக்ஸ் பர்பஸ்ன்றதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வரும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சரியாக இருக்கிறதான்றதை பார்க்குறதுக்காண்டி ஒரு ப்ரிவ்யூ மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அடுத்து வந்து டிக்ளரேஷன். இதில் வந்துட்டு இதில் வந்து உங்களோட நேமை கொடுத்துக்கணுங்க. அடுத்து வந்து டிசிக்னேஷன் ஆஃப் அப்ளிகன், அதையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து கான்டாக்ட் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து வந்து இதில் கொடுத்துருக்க டெக்ஸ்ட் எப்படி இதில் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு பேஜ் ஷோ ஆகிருக்கு. இதில் வந்து அப்ளிகன்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ஐசி நம்பர் இருக்குது. அடுத்து வந்து நேம் ஆஃப் அப்ளிகன்ட் வந்து எங்களோட நேம் போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்ஸ்மிஷன் போட்டிருக்காங்க, அதாவது சக்ஸஸ் ஆகிருக்கு. இதில் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாட்டி பிரிண்ட் கொடுத்துட்டு இதை வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. You had successfully submitted the following request. TIN request. A notification will be mailed to you within 5 working days. அதாவது 5 நாளைக்குள்ளே இது சம்மந்தமான ரெஸ்பான்ஸ் வந்து உங்களோட மெயிலுக்கு பண்ணுவாங்க. நீங்கள் மெயிலுன்னு கொடுத்துட்டீங்கன்னா மெயிலுக்கு வரும், எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா எஸ்எம்எஸில் வரும். அவ்வளோதான், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுது. 5 நாட்களுக்குள்ளே இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு மெயில் அல்லது எஸ்எம்எஸ் கூட வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும், அதாவது எப்படி டிஏஎன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும் தெரியாத இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.